இலங்கையின் 3 விமான நிலையங்களின் நிர்வாகத்தை கையகப்படுத்துவது தொடர்பில் இந்திய அதானி குழுமம் கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன. இது தொடர்பான பேச்சுக்கள் இலங்கை அரசாங்கத்தின் அதிகாரிகளுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடக செய்தியை வெளியிட்டுள்ளன. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம், ரத்மலானை விமான நிலையம் மற்றும் மத்தள ராஜபக்சே சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் பயணிகளின் திறனை அதிகரிப்பதற்கும் ஒரு தனியார் பங்காளியின் ஆதரவு எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த 3 விமான நிலையங்களிலும் நிர்வாகத்தை கையகப்படுத்துவது தொடர்பான பேச்சுக்களை அதானி குழுமம் இலங்கை அரசாங்கத்துடன் அதிகாரிகளுடன் முன்னெடுத்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகி உள்ளன. இது தொடர்பான ஒப்பந்தம் இலங்கைக்கும் அதானி குழுமத்துக்கும் இடையில் விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் இலங்கைக்கு சுமார் 1.48 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் பயணம் செய்திருப்பதாக ஹரின் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியதோடு அவர்களுக்கான வசதிகள் விமான நிலையங்களில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதற்கமைய தனியார் பங்காளியாக அதானி குழுமம் குறித்த நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பில் அதானி குழுமம் இதுவரை எந்த ஒரு உத்தியோக அறிவிப்பும் மேற்கொள்ளவில்லை. இதேவேளை மும்பை சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள 7 விமான நிலையத்தின் நிர்வாகத்தை தற்போது அதானி குழுமம் நிர்வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது.